தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து இளைஞர்களுடைய வாக்குகளை பெரிய அளவில் பெற்ற ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நாம் தமிழரை கடந்துட்டு நம்ம போக முடியாது. நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை அவங்க ஒருங்கிணைத்திருக்கிறாங்க. 8.2% வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் பொதுவாக வைக்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் விஜயுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க சார். விஜயினுடைய என்ட்ரி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை வந்து உண்மையாகவே சிதைக்கிறதா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடியாலஜி பேஸ்ட் பார்ட்டி மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக. தமிழ் தேசியம் அதுதான் டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சிகளுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு புது கட்சி வந்து அந்த ஓட்டர்ஸ் அவங்கள அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் யூத்து தான், விஜய் பக்கம் வர க்ரௌடுமே யூத்து தான். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஏடிஎம்கே ஓட்ஸை விஜய் அதிகமாக எடுக்கிறாருன்னு நம்ம சொல்லும்போது, டிஎம்கே ஓட்ஸ் எடுக்கிறாருன்னும் போது நாம் தமிழர்கிட்ட அவர் எடுக்கிற வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். டேமேஜ் பண்ணுவார். பட் நாம் தமிழருக்கு வந்து இருக்கிற அந்த லாயல்ட்டி ஆஃப் ஓட்டர்ஸ் இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே வந்து நாம் தமிழர் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நாம் தமிழர் கட்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த 8.2%லேருந்து அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா பார்க்குறீங்களா? இல்லை, வாய்ப்புகள் இல்லை. 8 தாண்டி அவங்க போக கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்துடுச்சு. அந்த என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது சார்? ஒன்று வந்து அப்கோர்ஸ் இன்னொரு புது பார்ட்டி வந்துடுச்சு. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறை ஒரு புது பார்ட்டி வரும்போதும் ஷிஃப்ட் ஆகும் ஓட்ஸு. இந்த நாம் தமிழர் ஐடியாலஜிக்கல் பேஸ்டாக இருந்தாலுமே பட் என்ன ஆகுது அப்படின்னா, பெருசாக அவங்க வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கல. எம்எல்ஏஸ் வரல, எம்பிஸ் வரல. அதனால் உங்களுக்கு ஐடியாலஜி பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலுமே அந்த க்ரௌடை நீங்கள் ரிட்டைன் பண்ணிகிட்டே வரணும்னா உங்களுக்கு யூ நீட் பவர் வேணும். உங்களுக்கு அந்த கட்சி வந்து ஒரு ஹோப் கொடுக்கல. பப்ளிக் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறதா? சொல்லலாம். ஏன்னா உங்களால் அன்லஸ் நீங்கள் டெலிவர் பண்ணணும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காமல் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டெலிவர் பண்ணும்போது உங்களால் ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஓட் ஷேர். அந்த ப்ராப்ளம் தான் காங்கிரஸுக்குமே தமிழ்நாட்டில். நீங்கள் ஐடியாலஜிக்கலாக 2 பேரும் வேறு வேறையாக இருந்தாலும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகலை காங்கிரஸ்க்குன்னும் போது உங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் எங்கேயும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். உங்கள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். லீடர்ஷிப் அப்போ 10 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக சீமான் ஒரே இஷ்யூ பேசுகிறாரு, அதில் மாற்றம் இல்லை. அதை அட்ராக்ட் பண்ணது. நம்ம ரீசெண்டாக ட்ரிப்ளிகேனில் கூட போயிட்டோம். நானுமே ஒரு 5-10 மினிட்ஸ் அங்கே லிசன் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பேசினேன், க்ரௌட் நல்லா இருந்துச்சு, நல்ல விஷயமா ஹைலைட் பண்ணுறாரு. பட் அது வந்து அதோட நின்றுடுது. ஸோ ப்ளஸ் அவரோட மேஜர் வீக்னஸ் கூட்டணி போகாமல் தனியாக போகிறாரு. ஸோ ஒரு வேளை கூட்டணி போனார்னா அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் ஓட் ஷேராக. 8% வச்சிருக்கிற டைம்லலாம் கூட்டணி போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக 1 or 2 MPs அவருக்குமே கிடைச்சிருக்கும். சார், இப்போ இந்த தமிழ் தேசிய கருத்தை வந்து நிறைய பேர் வந்து முன் வச்சு பேசுகிறாங்க. இப்போ பே மணியரசன் பேசுகிறாரு, அப்புறம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசுகிறாரு. இது மாதிரி நிறைய பேர் வந்து வெவ்வேறு தளங்கள்லேருந்து பேசுகிறாங்க. வெவ்வேறு கட்சிகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட வந்து சீமான் எந்த வகையில் வேறுபடுறாரு? சீமானுக்குன்னு ரசிகர்களாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து சீமான் பேசக்கூடிய அந்த பேச்சு அப்படின்றது ஈர்க்குது, அது வந்து ஒரு கருத்தியலை வந்து நமக்குள்ளே திணிக்குது அப்படின்னு வந்து சீமானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்களா? மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம். சீமான்ட்ட கன்சிஸ்டன்சின்னா அவங்களும் அதே விஷயம் தான் பேசுகிறாங்க. பட் சீமான் ரெகுலராக பேசுகிறார். நிறைய பொதுக்கூட்டம், பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. சீமான் அங்கே வந்து 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ இவர் தமிழக வாழ்முறை கட்சின்னா இவர் மட்டும்தான், அதோட தலைவர் மட்டும்தான். பட் இங்கே நாம் தமிழர் சீமானையும் தாண்டி அவருக்கு கீழே ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை ரெடி பண்ணி அவங்க போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஷிப் மாதிரியும் அங்கே இருக்குது. செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்படி ரொம்ப சீரியஸாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸ். மற்றவங்க வந்து பேசுகிறது வந்து ஆன் அண்ட் ஆஃப். இன்றைக்கி வருவாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டே விசேஷமான நாளில் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு போயிடுவாங்க. பட் சீமான் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருக்காரு. 365 நாளும் பேசுகிறார். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ரிட்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓட்டர்ஸை. ஒவ்வொரு ஊராக நீங்கள் போய் பேசுகிறீங்க. ப்ளஸ் எனர்ஜி, க்ரௌடோட அந்த அவங்க யூத்தோட எனர்ஜியுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. அவங்க வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கல, அந்த இஷ்யூ ஹைலைட் பண்ணுறாங்க. அது வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட்டையுமே அது சேரும்னு நினைக்கிறாங்க. சொல்யூஷன் ட்ரை பண்ணுறாங்க. சார், இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் பேச்சாளர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்சிகள்லையுமே பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் சீமான் நீங்கள் சொன்ன மாதிரி 360 நாளும் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, கூட்டங்களில் கலந்துக்கிறாரு, பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாரு. இது எல்லாமே ஓகே. இப்போ அவருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா ஃபாலோயிங் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து யூடியூப் மூலமாகவும் பிரபலமாக இருக்கிறாங்க. அதை தாண்டி கட்டமைப்பை பொறுத்தவரையில அங்கேயும் வீக்கா இருக்கு அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்றாங்க இல்லையா? நம்ம எப்படி தாவேகாவை சொல்றோமோ, தாவேகால எப்படி வந்து உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு, அது போதாது வெற்றி பெறுவதற்குன்னு சொல்றோமோ, அதே பிரச்சனை தானே நாம் தமிழருக்கும் இருக்கு. நிச்சயமா நாம் தமிழர் அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றாங்க. பட் விஜய் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் வந்து ஒரு ரீச் நாம் தமிழரோட சீமானோட அதிகமாக இருக்கு. இவருமே ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் அவருடைய ரீச் அதிகம், அவர் ஆடியன்ஸ் அதிகம். அவர் ஹீரோ, இவருக்கு டைரக்டர். ஸோ உங்களுக்கு அந்த 2-3 படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் 69 படம் நடிச்சிருக்காரு. ஆமாம். ஸோ அதனால உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்குது, அதனால மாஸாக புல் பண்ண முடியுது. ஸோ சீமான்ட்ட வந்து அது ஒரு லிமிட்டேஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் பெரிய சப்போர்ட் இல்லை, சாரி இதில் ஃபிலிமில் பெரிய உங்களுக்கு ஆடியன்ஸ் பெருசாக கிடையாது. நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறீங்க, பட் ஐடியாலஜி பேஸ்டு உங்களோட இஷ்யூ ஹைலைட் பண்ணி நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க. ஸோ இஷ்யூ பேஸ்டு லீடர்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சான விஷயம். அது வந்து சீமான் 8% கொண்டு வந்தார். ஒரு இஷ்யூ மட்டும் பேசணும் போது அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் அங்கேருந்து அவர் எந்த இடத்துக்கு போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேளை போக முடியல அப்படின்னா அவரோட அப்ரோச்சை மாற்ற. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சீமானை பொறுத்தவரையில் அவர் வந்து 8.2% 2024 அதற்கு மேலே வளர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஸ்டாக்னேட் ஆகும், இல்லை இதை விட வந்து குறைந்த வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை யார் எடுக்க போகிறாங்க? நாம் தமிழருக்குமே யூத் தான் அதிகமாக இருந்தாங்க, யூத் சப்போர்ட் தான் அதிகமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு விஜய் யூத் சப்போர்ட் அதிகமாக எடுக்கிறன்னும் போது நாம் தமிழர் இருந்துமே ஒரு ஓட்டு பிரிப்பார். ஸோ பிரிக்கிறார். ஸோ அதனால கணிசமாக உங்களுக்கு விஜய் பக்கமும் நாம் தமிழர் ஓட்ஸு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டியாக பார்க்குறீங்களா, இல்லை வந்து சீமானை பொறுத்தவரையில் அவர் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? 4 முனை போட்டி தான். சீமான் நிச்சயமாக யூஸ் அ ஃபேக்டர், கணிசமாக வாக்குகள் வாங்குவார். பட் அது நம்ம சொன்ன மாதிரி அவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருப்பார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணுவார். அதுவுமே இந்த எலெக்ஷனில் நமக்கு தேவை. மற்றபடி மீதி 3 பேருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், ஸ்ட்ராங்காக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாரும் 3 பேர் இந்த திமுக அதிமுக விஜய் கிட்ட இல்லாதது சீமான்ட்ட என்ன இருக்குன்னா 234 கான்ஸ்டியூன்சியுமே கண்டெஸ்ட் பண்ணுவார். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இவங்க யாருமே 234 நிற்க மாட்டாங்க. கூட்டணி கட்சி நிற்கும். என்ன விஜய் தெரியல 230 தான் நிற்கிறார், இல்லை கூட்டணி யாரும் வந்து அவருக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு. பட் சீமான் மட்டும் தான் 234லுமே கேண்டிடேட் போடுவார். சார், இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு வெற்றியை தேடித்தரக்கூடிய தொகுதிகள்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுதா? ஏன்னா இந்த முறை வந்து சீமானவர்கள் வந்து காரைக்குடி தொகுதியை தேர்வு செஞ்சுருக்காரு, அங்கே வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து திமுக வந்து கொஞ்சம் ஒரு வீக்கான கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா சீமானவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், இல்லை அங்கே வந்து டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படின்னா ஒரு சிக்கல் தான். நீங்கள் உங்களுடைய கள ஆய்வில் பார்த்த விஷயம் என்ன சார்? சீமான் எங்கே நின்றாலுமே வில் கெட் ஓட்ஸ். விஜய் மாதிரி தான், விஜய் ஜெயிக்கலாம், ஜெயிப்பார். சீமான் வந்து அதிகமாக ஓட்டு வாங்குவார். திருவொற்றியூரில் அதை பார்த்தோம், கடலூரில் நம்ம பார்த்துருவோம். இப்போது எந்த தொகுதியில் நின்னாலுமே சீமானால் வந்து இப்போ மற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளரோட அதிகமாக வருவாங்க. 3 times 4 times. ஆனால் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறது கஷ்டம். இல்லை எந்த ஃபேக்டரில் அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகுது சார்? இந்த ரீசன் வந்து உங்களுக்கு மற்ற கட்சியுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஏடிஎம்கே அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிஜேபியுமே இருக்கும், திமுகவும் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாக்கை பிரித்து ஜெயிக்கணுங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைரெக்ஷன் நோக்கி தான் நம்ம போகிறோம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு. அவருக்கு கூட்டணி தேவைப்படும். ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த லிமிடேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சி பற்றியும் பேசியிருக்கோம் சார். உங்களுடைய கல ஆய்வில் நீங்கள் பார்த்த விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.